ஓகே, ஹலோ எவ்ரிவன். ஸோ நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த மெட்ராஸ் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தான் நடக்குதுன்னே தெரியல. அந்த நீங்களே சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அது 2ஆம் தேதிலாம் தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அது என்ன ஆச்சு? ரீநீட் தள்ளி போகுமா, இல்லை எங்களோட ரிசல்ட் வந்து தள்ளி போகுமா? அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சில விஷயம் காமிச்சிடுறேன். இப்போ நல்லா பாருங்கள், இது வந்து ஐட்டம் நம்பர் 21. ஸ்டார்டிங் ஆஃப் வீடியோலே காட்டுறதுக்கு ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே டைமிங் பார்த்துக்கோ, 1.5 மணி நேரம் ஆயிருக்குது. ஓகேவா? இப்போ நான் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் காமிச்சிடுறேன். இப்போ நல்லா பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவடி மாதிரி ஒரு சில இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரண்ட் போயிடுச்சு. ஸோ கரண்ட் போனதுனால ஒரு 13 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ் போட்டாங்க. இந்த கேஸோட ஹியரிங் என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா 16ஆம் தேதி ஹியரிங்க்கு இந்த கேஸ் வந்துச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஓகேவா? மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் ஒன்று தான். ஓகே, யார்கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயணன் இவங்கள்ட்ட தான் இந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்துச்சு. என்னைக்கு வந்துச்சு? 16ஆம் தேதி வந்துச்சு. இவர் அன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கேஸு நம்ம சரிங்களா, இப்போ நம்ம ஹாலிடே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேலு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா ஸோ லக்ஷ்மி நாராயண் இவர் தான் ஜட்ஜு. ஓகேவா? இவர் தான் தீர்ப்பு சொல்லியிருக்கணும். ஸோ இவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எல்லா கேஸ் பற்றி நான் முன்னாடியே வந்துட்டு நிறைய டீட்டெயில் சொல்லியிருப்பேன். இவர் என்ன சொன்னார்னா, உண்மையிலே அந்த இடத்துல பாதிப்பு இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இடத்துல பாதிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேஸை வந்து என்டிஏ வந்து என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு என்டிஏ தான் முடிவு பண்ணோம். உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ் பாதிச்சிருக்காங்கன்னா என்டிஏ முடிவு பண்ணோம். சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதிப்பே இல்லை அப்படின்னா நாங்கள் பெருசாக ஒரு ஃபைன் போட்டுருவோம், சும்மா கோர்ட்டோட டைமில் வேஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபைன் போடுவோம். பட் என்னை பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தப்பு இருக்காது சார். ஏன் சார் தப்பு இருக்காது? ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு 13 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேஸ் போட்டிருக்காங்க, கரெக்டாக இல்லையா? ஸோ இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சும்மா போய் போர் அடிக்கிறதுலாம் கேஸ் போட்டிருக்க வாய்ப்பே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி. ஓகேவா? ஸோ மொத்தத்துக்கு ஒரு 13 ஸ்டூடெண்ட்ஸ் கேஸ் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது சும்மா ஒரு பொய்யான விஷயம், சும்மா கரண்ட் போயிடுச்சு சார் அப்படின்னு ஜாலிக்காக பண்ணுற ஒரு விஷயம் கண்டிப்பாக இல்லை. கரெக்டாக இல்லையா? அப்போ கண்டிப்பாக வந்து 2ஆம் தேதி இந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்திருக்கணும். ஆனால் நேற்று நான் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன் சார், இந்த கேஸ் ஹியரிங்லேயே வரல. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நான் திரும்பி உட்காந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன ஆயிருக்கும், ஏன் வரல அப்படின்ட்டு. ஏன்னா இது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லா இடத்துலலாம் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸ் வந்து லக்ஷ்மி நாராயணங்கிற ஜட்ஜ் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜட்ஜுக்கு இந்த கேஸை மாற்றி விட்டாங்க. புரியுதா இல்லையா? அது வந்து போய் ஒரு கோர்ட்லேயே போய் தேடிக்கிட்டு இருந்தேன் எந்த ரூம். ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜுக்கு ஒரு ரூம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ லக்ஷ்மி நாராயண் சாரோட கேஸ் லிஸ்ட்டு காஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இல்லை. இப்போ ஃபைனலாக போய் கண்டுபிடிக்கிறப்ப என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து கும்ரப்பன் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜு கிட்ட மாற்றிருக்காங்க. அட்வொகேட் இல்லை, ஜட்ஜு. ஓகேவா? இவர் எந்த கோர்ட்டில் இருப்பாருன்னா கோர்ட் நம்பர் 33ல் இவர் இருக்காரு. ஸோ இந்த கேஸோட ஹியரிங் வந்து கோர்ட் நம்பர் 33ல் நடக்க போகுது. யார் ஜட்ஜு? கும்ரப்பன் தான் ஜட்ஜு. அவர் தான் இதுக்கான தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. சரிங்களா? ஸோ இது என்னைக்குன்னா 3ஆம் தேதி. சார் 3ஆம் தேதி அவர் இந்த ஒரு கேஸ் மட்டும் தான் பார்க்குறாருன்னா அதான் கிடையாது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி போயிட்டு காலையில் சரிங்களா, நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. எந்த நம்பரில் நீங்கள் வந்து டு பி ஹியர்டு சரிங்களா, வீடியோ கால் வச்சு ஹியர் பண்ணலாம், இல்லைனா ஃபிசிக்கல் மோட் நேராக போய் பார்க்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் நம்பர் 1 எந்த ஐட்டம்னா இந்த இது சரிங்களா, ரிட் பெட்டிஷன் யாரோ போட்டிருக்காங்க 16313 யார் போட்டிருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர்ட் ஹியரிங் என்ன சார், நம்மளோடது ரிட் பெட்டிஷன் நம்பர் 18359 சரிங்களா. ஸோ இது வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு நம்பரில் சர்ச் பண்ணுறப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இந்த கோர்ட்டோட ஹியரிங் வந்து ஸோ ஐட்டம் நம்பர்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. ஐட்டம் நம்பர்னா எந்த ஆர்டரில் வரும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இங்கே இருக்குப்பா ஐட்டம் நம்பர் 99. ஸோ இன்னைக்கு வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 கேஸ் ஹியர் பண்ண போகிறாருன்னா இந்த ஐட்டம் நம்பர் 99ல் தான் இந்த என்டிஏ கேஸ் வரப்போகுது. சார் ஐட்டம் நம்பர் 99ல் எப்படி சார் சாத்தியம்? ஒரு நாளைக்கு 4-5 கேஸ் தான் ஓடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. சரிங்களா? நான் வந்து மார்னிங்லேருந்து உட்காந்து இவரோட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் காமிச்சிருப்பேன். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸ்டார்டிங்கில் இங்கே காட்டுறப்ப எவ்வளோ வந்துச்சு சார்? 22ன்னு இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 நிமிஷம் தான் நான் பேசியிருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4-5 கேஸ் போயிடுச்சு. ஏன் சார் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போயிடுச்சு?
ஏன் சார் எதுவுமே நடக்கவே இல்லைன்னா ஒரு சில டைம் என்ன ஆகும்னா யாருமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வர மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் ரிட் பெட்டிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பார்ட்டிக்கும் இன்னொரு பார்ட்டிக்கு நடுவில் இருக்கிறது கவர்மெண்ட் பாடிக்கு தான் ரிட் பெட்டிஷன் போடுவாங்க. ஓகேவா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்மே என்டிஏன்னு வச்சுக்கலாம். அப்போ சப்போஸ் வந்து இங்கே பாரு அதுக்குள்ளே 27வது கேஸ் ஆயிடுச்சு. இப்போ 27வது கேஸ் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா? ஸோ மேபி இவங்க என்ன ஒன்று வாதாடுவாங்க, அதுக்கு இவர் வந்து தீர்ப்பு சொல்லிடுவார், இவர் தான் ஜட்ஜு. ஓகேவா? கும்ரப்பன்கிற ஜட்ஜு இவர் தான். ஸோ இவங்க வந்து வாதாடுவாங்க, இவர் வந்து என்ன சொல்லுவார், தீர்ப்பு சொல்லுவார். இல்லைன்னா ஒரு சில டைம் என்ன ஆயிடும், இப்போ நான் பார்க்குறப்ப ஒரு 2-3 கேஸ் எப்படி வந்துச்சுன்னா, சார் எங்கள் சீனியர் இன்னும் வரல, டிராஃபிக்கில் இருக்காரு, அதனால் நாங்கள் இதை வந்து தள்ளி போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆயிடும், அந்த ஐட்டம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கேஸ் போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஐட்டம் நம்பர் 27 போய்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாரு, இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் என்ன டைம் காமிச்சேன், 1:13 காமிச்சு, இப்போ 1:35. கரெக்டாக 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேஸ் கிட்ட ரேப் அப் ஆகுது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இன்னைக்கு ஈவினிங் வந்து கேஸ் ஹியரிங்க்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்கானா அது என்டிஏ வந்து பதில் சொன்னால் தான் உண்டு. என்டிஏ வந்து பதில் சொல்லலைன்னா ஒன்றுமே நடக்காது. ஸோ நான் லைவாக வேணால் வரேன், சரிங்களா? அந்த கேஸ் வரதுக்கு ஒரு 95வது கேஸோ 96வது கேஸ் வரப்பே நான் லைவ் வந்துடுறேன். என்னதான் ஹியரிங்கில் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். சப்போஸ் என்டிஏ வந்து ஒரு பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக வந்துட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு, சரிங்களா? என்கிட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, சார் உங்களோட அபிப்பிராயம் என்ன சார், எவ்வளோ டைம் சார் ஆகும் இதை வந்து விசாரிக்க? என்னைய பொறுத்தவரைக்கும் இதுக்கு டைம் ஆகக்கூடாது சார், சரிங்களா? இப்போ மத்திய பிரதேசில் ஒரு 11 சென்டரில் பிரச்சனை இருந்திருக்கு. அந்த கேஸும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் தள்ளி போடுறாங்க சார்? என்டிஏ வந்து இன்னும் ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் ஓட்டுறாங்க. எனக்கு புரியல. ஒரு 11 சென்டர் இருக்குது சார், அந்த 11 சென்டருக்கு சென்டர் ஹெட் இருப்பாங்க, கரெக்டாக இல்லையா? அந்த சென்டர் ஹெட்டுக்கு ஃபோன் போட்டு, ஏன்னா நம்பர் இருக்கும் சார், எல்லாமே இவங்க ஆப் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கனாலும் எல்லாரால கான்டாக்ட் பண்ண முடியும், கரெக்டாக இல்லையா? அப்போ எந்த 11 சென்டரில் பிரச்சனை வந்திருக்கு, இல்லை நான் சேஃப் சைடுக்கு என்ன பண்ணலாம், இந்தோட சிட்டி ஹெட்டை பேசுங்க, இந்தோட சிட்டி ஹெட், ஏன்னா இந்தோட ப்ராப்ளம் நடந்திருக்கு. அப்போ சிட்டிக்குன்னு ஒரு ஹெட் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சிட்டி ஹெட் கண்ட்ரோலில் யார் வருவா, இந்த சென்டரோட ஹெட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ சிட்டி ஹெட்க்கு ஃபோன் பண்ணி சென்டர் ஹெட்டை பேச சொல்லுங்கள். சென்டர் ஹெட்டை பேசி, எப்போ உண்மையிலே உங்களுக்கு கரண்ட் வந்து போயிருந்துச்சா, உண்மையிலே இந்த கரண்ட் போயிருக்கா இல்லையான்னு கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அங்கே வந்து யார் இன்ஜினியர் போயிருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, கரண்ட் போச்சா, ஆமான்ட்டாங்கன்னா ஆமாம் சார், இல்லைன்ட்டாங்கன்னா இல்லை. இல்லை சார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு பேசாமல் என்ன பண்ணலாம், நம்மளோட இபி டிபார்ட்மெண்ட்டில் ஃபோன் பண்ணி கேட்கலாம். சார் இன்னைக்கு 4ஆம் தேதி இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நீங்கள் கரண்ட் வந்து சப்ளை பண்ணியிருந்தீங்களா இல்லையா? ஏன்னா இபி காரங்கள்ட்ட அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? அப்போ அவங்கள்ட்ட கேட்டாலே வேலை முடிய போகுது. அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணுற அளவுக்கு அதில் என்ன அப்படி க்ரைம் சீன் கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஓகேவா? ஸோ நினச்சாங்கன்னா கேஸை சட்டுப்புட்டுன்னு முடிக்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவட பாதிப்பு, சரிங்களா? பாதிக்க போகிறது கடைசியில் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இப்போ இந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கனால இதுக்கு டைம் ஆகுது, மற்றபடி பார்த்தீங்கன்னா டைம் அந்தளவுக்கு ஆகக்கூடாது. புரியுதா? ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இது வந்து அவர் வந்து ஏதோ டாக்குமெண்ட் பார்ப்பாங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த கேஸ் முடிஞ்சிடும். இந்த மாதிரி 99வது கேஸ் எப்போ வருதோ அன்றைக்கி அப்போ நான் லைவ் வரேன், நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன தான் நடக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்று நாளைக்கு தள்ளி போடலாம், சரிங்களா? ஒன்று இந்த கேஸ் என்ன ஆகலாம், நாளைக்கு தள்ளி போடலாம். ஏன்னா முன்னாடி இருக்க ஜட்ஜ் என்ன சொன்னால் டாப் ப்ரையாரிட்டி 2ஆம் தேதி டாப் ப்ரையாரிட்டி இந்த கேஸ் பார்க்கலாம், லட்சுமி நாராயண் சார் சொல்லியிருந்தாரு. ஆனால் இவங்களுக்கு என்ன அது திரும்பி லிஸ்டிங் வரும். ஏன்னா இவருக்கு வந்து ஆல்ரெடி கேசஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா பெண்டிங்கில். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 20வது கேஸ் எடுத்துக்கலாம். இந்த 20வது கேஸ் இன்றைக்கி ஹியரிங் வரலன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டேட் என்றைக்கு போட்டிருக்காங்களோ அந்த டேட்டில் அவங்க டாப்பில் இருக்கும். ஓகேவா? அதனால் இவருக்கு ஆல்ரெடி லிஸ்ட்டில் வந்து புதுசாக வந்திருக்கனால இந்த கேஸ் வந்து ரொம்ப கீழே இருக்குது. ஸோ மேபி இன்றைக்கி வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை நினச்சி பயப்படுறீங்க, என்னென்னா ஆன்சர் கீ என்றைக்கு வரப்போகுது, சரிங்களா? ஆன்சர் கீ என்றைக்கு வருது, ஓஎம்ஆர் ஷீட் எப்படினாலும் இந்த வீக்குள்ளே வந்துடும், சரிங்களா? இந்த வீக்குள்ளே அந்த ஆன்சர் ஷீட்டும் இது வந்துடும். ஓகே, ஸோ டோன்ட் வரி. படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லார்ட்டையும் என் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் என்னென்னா 8098882958. ஓகேவா? இதில் நான் எழுத முடியாது, நான் இதில் வேணால் எழுதி வச்சிடுறேன். ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. இல்லை சார் எங்களுக்கு டீசெண்டாக ஓரளவுக்கு மார்க் வருது, நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும்னா வெயிட் பண்ணி பார்க்குறது உங்களோட இது. ஓகேவா? இல்லை சார் எங்கள் மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு டவுட் இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், தேவையான டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்துடும். ஹியரிங்க்கு வந்துச்சுன்னா நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நாளைக்கு வரும், சரிங்களா? ஸோ அப்டேட் இதுதான், பெருசாக வேறு ஒன்றுமே நடக்கலை. இன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த அப்டேட் இல்லை, அதாவது இதுதான் தீர்ப்பு அப்படின்னு எதுவுமே வரல. அப்டேட்டுங்கிறதுனால இது மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேனிக் ஆனாங்க, அதற்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், மற்றபடி ஒரு பெரிய ரீசனும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.